வர்ற செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறார். அண்ணாமலை வர்ற செப்டம்பர் மாதம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறார். அமர் பிரசாத் ரெட்டி இவர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் அரசியல மிக உயர்ந்த பதவி அடைவார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை சம்பந்தமானதுல பெரிய பேர் புகழ் அடைஞ்சிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அதே மாதிரி இவரு ஜாதத்துக்கும் அண்ணாமலை ஜாதத்துக்கும் நாங்கள் கணக்கு போட்டு பார்க்குறப்ப ரெண்டு பேரும் நல்லா ஒட்டும்போது கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக இருப்பாங்க. வர உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை கட்சி செயல்படும், நல்ல இடத்தை பிடிப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. கடந்த 2011 உலகக்கோப்பையில் இந்தியா தான் வெல்லும், ஆஸ்திரேலியா அரையிறுதிக்கு கூட தகுதி பெறாது என்பதை 45 நாட்கள் முன்பே கணித்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் கருணாநிதியின் ஜாதகத்தை வைத்து திமுக தலைமையிலான கூட்டணி 163 இருந்து 174 இடங்கள் உறுதியாக வெல்லும் என்பதை 10 நாட்கள் முன்பே மிக துல்லியமாக கணித்த 2009 மக்களவைத் தேர்தலில் மன்மோகன் சிங் தான் பிரதமராக வருவார் என்பதை 35 நாட்கள் முன்பே கணித்த கடந்த முறை நடந்த மக்களவைத் தேர்தலில் மோடி தான் பிரதமராக வருவார் என்பதை 48 நாட்கள் முன்பே கணித்த நமது சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார் ஐயா வணக்கம். ஓம் சிவாய நம. சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார் ஐயா, இப்போ அண்ணாமலை அவர்கள் புதிய இயக்கம் தொடங்கினதுக்கு அப்புறமா பிஜேபிலையும் சரி அரசியலுமே சரி நிறைய மாறுதல்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ புதுவிதமான மாற்றம் எப்படின்னா, பிஜேபியில அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் அண்ணாமலை உருவாக்கின இயக்கத்துல சேர்ந்திருக்கிறாரு. ஸோ இந்த அரசியல் நகர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய பேரோட அரசியல் எதிர்காலம் பத்தியுமே அவங்களோட ஜாதகத்தை வச்சு கணிச்சு கூறியிருக்கீங்க. இப்போ அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் அண்ணாமலையோட இணைஞ்சதுனால அண்ணாமலை அவர்கள் இயக்கம் எப்படி இருக்கும், பிளஸ் அமர் பிரசாத் ரெட்டியோட ஜாதகப்படி அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும், இதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஜாதகத்தை. இப்போ அவர் ஜாதகத்தை படி கிளியரா சொல்றேன், கேட்டுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம ஸ்ரீ வாங்கி 27 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பல்வேறு சாதனைகளை புரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலே எல்லாமே ரிக்கார்டோட தரேன். உலகக்கோப்பை இந்தியா 27 வருஷம் கழிச்சு எடுத்துச்சு. 2019 இங்கிலாந்துக்கு சொல்லியிருக்கோம். 2009 மன்மோகன் சிங் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து 4 பிரதமர் நம்ம தான் அறிவிச்சிருக்கோம். நிறையா கலைஞர் ஜெயலலிதா எல்லாருக்கும் ரிக்கார்டு தரேன். நம்ம சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி மிக முக்கியமான கேள்விங்க. அதுதான் இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, விஜய் ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சர் ஆகிட்டாரு. இதுக்கு இடையில இவங்க ஏதாவது போட்டி. இந்த போட்டியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை பக்கம் த லீடர்ஸுங்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருக்காரு. அந்த இயக்கம் கட்சியாக மாறப்போகுது. வர்ற செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறார். அண்ணாமலை வர்ற செப்டம்பர் மாதம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறார். இப்போ எல்லா லீடர்ஸும் சேர்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் சேருவாங்க. இது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவ்வளோ பேர் சேருவாங்க. இன்னும் மக்கள்கிட்ட போய் சரியாக கிராமப்புறங்கள்லாம் சரியாக போய் சேரலை. அது எப்படி சேருதுன்னு தெரியாமல் இருக்காங்க. சேர்ந்தால் நேரம் 1 கோடி பேரை தொற்றுப்போகுது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஜாதகம் அண்ணாமலை ஜாதகம் சொல்லியிருக்கேன், பல வாட்டி சொல்லியிருக்கேன். அந்த அடிப்படையில் இப்போ அமர் பிரசாத் ரெட்டி இவர் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பிறந்தவர், ஆந்திரா நெல்லூரில் பிறந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 40 வயசு ஆகுது. வர்ற செப்டம்பர் மாதம் 22 40வது பிறந்த நாள். இவர் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காப்புல. இவர் ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம், புதன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி, 3 கிரகம் பயங்கர பவர்ஃபுல். நடக்கிற திசை பார்த்தீங்கன்னா ராகு மகா திசை நடந்துட்டு இருக்கு. ராகு திசையை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் ராகு பவன் இருக்காரு. 24/5/2035 வரைக்கும் ராகு மகா திசை. இவர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் அரசியல மிக உயர்ந்த பதவி அடைவார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை சம்பந்தமானதுல பெரிய பேர் புகழ் அடைஞ்சிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, சூரியன் புதன் கேது பவன் உச்சம் பெற்றிருக்காரு, புதன் மகன் உச்சப்பட்டிருக்காரு. சூரியன் புதன் சேர்ந்து புதாத்தியோகம் பெற்றிருக்கு. அவரோட சேர்ந்து கேது பவன் இருக்காரு. அதனால அந்த விளையாட்டுத்துறை சம்பந்தமானதுல பெரிய நல்ல பேரு புகழ் அடையிறதுக்கான பாக்கியம் இருக்கு. அடுத்து சுக்கிரன் நல்லா இருக்காரு. சுக்கிரபவன் நல்லா இருக்கிறனால என்ன கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில எல்லா வித சூச்சங்கள் எல்லாம் இவருக்கு கிடைக்கும். அவரோட மெயின் செவ்வாய் பவன் உச்சம். அப்போ அரசியலில் கண்டிப்பாக சூரியனும் நல்லா இருக்காரு, செவ்வாய் பவன் உச்சம் விட்டுருக்காரு. அரசியலில் மிக உயர்ந்த பதவி அடைவார். கண்டிப்பாக அமைச்சர் ஆவார்.
அந்த அளவுக்கு ஜாதகத்தில் பவர் இருக்கு அவர் ஜாதகத்தில். அதே மாதிரி இவரு ஜாதகத்துக்கும் அண்ணாமலை ஜாதகத்துக்கும் நாங்கள் கணக்கு போட்டு பார்க்குறப்ப 2 பேரும் நல்லா ஒத்து போது கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக இருப்பாங்க. அண்ணாமலை ஐயாவுக்கு வந்து அமர் பிரசாத் ரெட்டினால நிறையா நன்மைகள் உதவிகள் நிச்சயம் உண்டு, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி அண்ணாமலை இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக வளர்ச்சி அடைஞ்சு வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல் மற்றும் பார்லிமெண்ட் எலெக்ஷன், சட்டசபை எலெக்ஷன் எல்லாத்துலேயுமே கண்டெஸ்ட் பண்ணி எதிர்காலங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கட்சியாக வளரும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஐயா, இப்போ அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் வந்து அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்திருக்காரு. நீங்க சொல்றபடி பார்த்தா அண்ணாமலை வந்து கட்சியா பெரிய கட்சியா உருவெடுக்கும் போது அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு என்ன மாதிரி துறை ஒதுக்கி கொடுப்பாங்க? ஒரு ஏற்கனவே விளையாட்டுத்துறை சம்பந்தமா இருக்காரு, அவருக்கு முக்கியமான பதவிகள் உண்டு. விளையாட்டுத்துறை வரும், ஆனால் முக்கியமாக இது இல்லாமல் இன்னும் கூடுதல் பொறுப்பெல்லாம் கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஜாதகம் நல்லா இருக்கு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உதயநிதி அது நல்லா இருக்கு, விஜய்க்கு அதோட நல்லா இருக்கு, அதோட பயங்கர அண்ணாமலை நல்லா இருக்கு. அந்த லிஸ்ட்ல இவரும் வர்றாரு. இவருக்கு 3 கிரகம் பவரா இருக்கு. 2 கிரகம் உச்சம், செவ்வாய் உச்சம், புதமான உச்சம், சுக்கிரன் ஆட்சி போட்டிருக்கு. சூரியனும் புதனும் சேர்ந்து புதாத்தி யோகத்தோட இருக்கு. ஜாதகம் எல்லாமே நல்லா சிறப்பா இருக்கு, அதுல எந்த குறையும் இல்லை. அதனால கண்டிப்பா ஒரு ஜாதகம் எப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா உயர்ந்த பதவிக்கு நிச்சயம் வருவார், நல்ல பேர் புகழ் அடைவார், தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நிலையான ஒரு தலைவராக இருப்பார் இவரும். இப்போ நீங்க வந்து 2026 பலன் பத்தி சொல்றீங்கல்ல, நம்ம வந்து 2031 தான் இதோட வந்து அடுத்த சட்டப்பேரவை தேர்தல் வரும். அதுக்குள்ள அரசியல் களம் எப்படியோ மாறி இருக்கும். அப்போ வந்து யாரோட ஜாதகம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஏதாவது கணிக்க முடியுமா? அதாவது நல்ல கேள்வி. அது வந்து கணிக்கிறது வந்து கணிக்கலாம், சும்மா பேருக்கு சொல்ற மாதிரி கணிக்கக்கூடாது. எலெக்ஷன் முதல்ல எப்போ எலெக்ஷன் டேட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கூட்டணி முதல்ல வந்து யார் யார் எந்தெந்த கூட்டணியில் இருக்காங்க, எத்தனை முனை போட்டி, எல்லாரும் ஜாதியும் அனலைஸ் பண்ணி டேட்டா அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு கணிப்பு கொண்டாடலாமே தவிர இப்போ சொல்ல முடியாது. சும்மா பேருக்கு வேணா சொல்லலாம், அவர் தான் வருவார் இவர் அது அப்படி சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லணும். அங்கே அடிப்படையில் அதை வந்து பின்னாடி பார்த்துக்கலாம். வர உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலையா கட்சி வந்து செயல்படும், நல்ல இடத்த பிடிப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அசந்து போகிற மாதிரி அசந்து போயிடுவீங்க எல்லாருமே பார்க்குறவங்க. ஓகே, நன்றி, வணக்கம். ஓம் சிவாய நம. அமோகமாக இருக்கணும் அனைவரும்.